அதிகமா பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்க மெயினா ஸ்டூடெண்ட்டுக்கு மேல கவனம் அதிகமா செலுத்தினாக்கா இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா விளையாட்டு துறையில பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. பசங்கள் இப்போ ட்ரக்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவங்களை கவனத்தை திசை திருப்பணும். ஒன்னு படிப்பு, ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ். இது ரெண்டு தான் மெயின். இது ரெண்டுத்தையும் கவனம் செலுத்தோம்னா நிச்சயமா நம்ம மாணவர்களை வெளியே கொண்டு வந்துடலாம். இதுல இருந்து அதிமுக ஆட்சியில செய்திருந்தது தான் அது திமுக ஆட்சியில கட் பண்ணாங்க. பொதுவாகவே என்னுடைய கருத்து இலவசத்தை நான் எதிர்க்கிறவன் இருந்தாலும் பல ஏழை பெண்களுக்கு இது ஒரு எட்டாக்கணியா இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு பேருதவியா இருக்கும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ், நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா வெறும் ஒரு மஞ்சத்தாலி கட்டிட்டு இருக்கிற கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இலவசத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு மக்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை கொடுத்துட்டு ஒரு அவேர்னஸ் வரும். இப்போ கோல்டே வாங்க வேணான்றார் மோடி. ஒரு அவேர்னஸோட தேவையில்லாத நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றாரு. ஆனா நம்ம ஊர்ல கோல்டு தான் பெருசா நினைக்கிறாங்க. அந்த 7 தங்க பதக்கம் என்னவோ வென்றிருக்காங்க, வெள்ளி பதக்கம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முன்னேறினா இதை விட கொஞ்சம் சிறப்பா இருக்கும். மாணவர்கள் மத்தியில விளையாட்டுத் துறையில முக்கியமா விளையாட்டுத் துறையில ஊக்கப்படுத்தணும். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில கவனம் செலுத்தணும். ஏனென்று சொன்னால் வெளிநாட்டில விளையாட்டுத் துறையில நம்பர் 1 வராங்க. அதே அந்த வெளிநாட்டில நம்ம தமிழ்நாடு முன்னணி மாநிலம் இருக்கும்படி என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க பேர் செல்வம்? என் பேர் செல்வம் சார். இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? தலைமுறை இங்கே தான் இருக்கும். தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இதே ஊர் தான், இதே கிராமம் தான். நாங்க இங்க இருந்து ஏற்கனவே நாங்க கறிக்கோயில் வரைக்குமே நடந்து தான் போய் பஸ் ஏறணும். அந்த 8 கிலோமீட்டர்ன்றாங்களா, அவ்வளவு தூரம் நடந்து தான் போய் நடந்து தான் பஸ் ஏறணும். பஸ்ஸுக்கு நிறைய பெட்டிஷன் கொடுத்தா யாரும் விடல. இந்த தேர்தல் வரும்போது போராட்டம் ஏற்படுத்தணும். எந்த கட்சியும் உள்ள வரக்கூடாது. எந்த கட்சியும் உள்ள வரக்கூடாது. நாங்க ஓட்டே போட மாட்டோம். தார்சாலை அமைச்சு கொடுத்தோம். பஸ் வசதி எங்க ஊர்லயே கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணோம். என்ன காரணத்துக்காக இத்தனை நாளா பேருந்து விடாம இருந்து வச்சிருக்காங்க? அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கல்ல, என்ன காரணம்? இங்க பேருந்து விடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அந்த எலெக்ஷன் டைம் அவங்க வரும்போது நாங்க என்ன எதனால எங்களுக்கு பஸ் விட மாட்டீங்க, ஓட்டு கேட்க மாட்டோம், எதுக்கு வரீங்க, ரெண்டு ஆட்சியும் இது வரைக்கும் நான் இந்த ஓட்டு போட்டு முடிஞ்சா நாங்க அந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க, ஏமாத்தினாங்க. அதனால விடியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. பஸ் வசதி இல்லாம, ரோடு வசதி இல்லாம எத்தனையோ உயிர் இங்க இருந்திருக்கு. சரி, இப்ப பேருந்து விட்டுருக்காங்க. தாவேக்கா அரசு ஆட்சி அமைஞ்சதும் பேருந்து அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு. காலையில் மாலையில் வருது. இப்ப தொடக்கி வச்சிருக்காப்ல. கேட்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சிறப்பா செயல்படுவார்னு. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் நிஜமா டிவி கேக் போடல. ஏன்னா நான் ஒரு பாஜகவோட இது, அதனால நான் என்னோட கான்ஸ்டிடுவன்சில யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் போட்டேன். ஆனா ஜெயிச்ச உடனே ஒரு 108 சீட்டுன்னும் போது நான் நினைச்சேன் நம்மளும் போட்டிருக்கலாமே, கொஞ்சம் மெஜாரிட்டி வருமே. அதுக்கப்புறம் அவர் ஏதோ சமாளிச்சு மெஜாரிட்டியும் பண்ணிட்டாரு, ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆனா ஒவ்வொரு மூவும் நல்லா இருந்தது. அவரோட செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், அந்த மினிஸ்டர்ஸ் எஸ்பெஷலி 8 பேருக்கும் என்னமோ தலித் சமூகத்துல இருந்து கொடுத்துருக்காரு, 2 பிராமணர்கள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவங்களாம் ஒருத்தரும் அடிமட்ட லெவல்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. இன்னொன்னும் சிறப்பா செய்யறாங்க. அவங்க ஒன்றும் பண்ணும்போது குறிப்பா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்னொன்னு அனலைஸ் பண்ணி பண்றதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. பப்ளிக்ல இது முறையே இல்லாத நடந்து இருக்கிறாங்க. கேட்டா சட்டம் பேசுறாங்க. நம்மள இப்போ ஒரு மாதிரி போலீஸ்காரை வச்சு அராஜகம் பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு என்ன தீர்வு நீங்க செய்யணும் சார். இதுக்கு நல்ல முறையா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆட்சி கடவுள் மாதிரி சார். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னைக்குமே 100 வருஷம் எனக்கு வாழ்த்துங்கள். பரவாயில்ல, எல்லாம் மும்முரமா வேலை செய்யறாங்கல்ல, சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்கல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல யாரும் வர மாட்டாங்க. 9:30 வர மாட்டாங்க, 10 o'clock வர மாட்டாங்க, 11, 12 தான் வருவாங்க. பாதி பேர் வர மாட்டாங்க, லீவ் போடுவாங்க. இப்போ கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எல்லாமே சீக்கிரம் வந்துடுறாங்கல்ல.